ஸோ நீங்கள் பிகினராக இருக்கனால வந்து பீட்ஸை லோட் பண்ணிக்கணும்னு தேவையில்ல. ஸோ நம்ம போக போக வந்து ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா லோட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். ஸ்டிச் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் பீட் லோட் பண்ணணும். ஸோ இதோட கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா இந்த இடத்துல எண்ட் நாட் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பீட்ஸ் வச்சு நம்ம வந்து பேக் ஸ்டிச் கொடுக்கறது. ஸோ இந்த பேக் ஸ்டிச் வந்து பார்த்தோன்னா வந்து நிறைய ஷேப்ஸில் டிசைன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அதை எப்படி போடுறதுங்கிறது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நெக் பார்ட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஸோ இதில் வந்து ஒரு செயின் டபுள் செயின் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் ஒவ்வொரு கலர் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிசைன்ஸ் நீட்டாக போடலாம். பீட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கலர் த்ரெட்டும் நம்ம கொடுக்கும் போது இது நெக் பார்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.